ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அனிஷா தமிழ் கஃபே. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்சதான கேரட் மசாலா தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் 1 கப் தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அது கூட 2 டீஸ்பூன் பருப்பு பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இட்லி பொடி கூட எடுத்துக்கலாம். 1 கேரட்டை தோல் சீவிட்டு திருவி வச்சுருக்கேன். அப்புறம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்த்தி இது. தோசைக்கல் வச்சுட்டு அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ நம்ம நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி ரொம்ப மெல்லிசாக ஊற்றாமல் கொஞ்சம் மொத்தையாக நம்ம ஊற்றப்பம் ஊற்றுவோம்ல அந்த மாதிரி ஊற்றிட்டு, இப்போ சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்ல அதை அதுக்கு மேலே தூவிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டுருங்க. தூவி விட்டதுக்கப்புறமா அது கூட நம்ம இப்போ கேரட் துருவி வச்சுருக்கோம்ல அதையும் அது கூட நம்ம தூவி விட்டுக்க போகிறோம். இப்போ நான் 1 டீஸ்பூன் பருப்பு பொடி எடுத்து இதுக்கு மேலேயே தூவிக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால நெய் யூஸ் பண்ணுங்கள். நான் நெய் ஃபுல்லும் உள்ளேயும் 1 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன், வெளியிலையும் 1 டீஸ்பூன் ஊற்றி மேலே கொஞ்சம் தோசை கரண்டியை வச்சே நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் மாவோடு சேர்த்து அந்த கேரட் இதெல்லாம் பிடிச்சிக்கும். இல்லாட்டி திருப்பி போடும்போது வெளியில் சிந்திரும். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டால் நமக்கு கேரட் மசாலா தோசை ரெடி ஆயிரும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பருப்பு பொடி ஆட் பண்ணியிருக்கிறனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நீங்கள் இட்லி பொடியும் ட்ரை பண்ணி பண்ணுங்கள், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் கோகனட் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதே வேறு ஷேப்லேயும் பண்ணலாம். ஸ்டார் ஷேப் பண்ணலாம், இல்லை ஸ்மைலி பண்ணலாம், இல்லை குழந்தைங்களுக்கு என்னென்ன ஷேப் பிடிக்குமோ, இல்லை மிக்கி மவுஸ் அந்த மாதிரி என்ன ஷேப் வேணாலும் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.